ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா, பீட்ரூட் வச்சு நாம் இதுவரையும் பொரியல் செஞ்சுருப்போம், அப்புறம் சட்னி செஞ்சுருப்போம், பீட்ரூட் தோசை கூட செஞ்சுருப்போம். ஆனால் பீட்ரூட்டில் பிரியாணி செஞ்சுருக்கீங்களா? செய்யாதவங்க இதை பார்த்து செஞ்சு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா, பச்சை மிளகா, ஸ்பைசஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, மசாலாக்கள். பீட்ரூட் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து தாளிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடாகட்டும். சூடாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சோம்பு, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கொத்தமல்லி, கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். வதங்கும் போது பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கினா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து நச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, குழந்தைங்க சாப்பிட்றதுன்னா. பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் மிளகு தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். சேர்த்துட்டு பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிளகுத்தூள் வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வருது. இப்போது கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தா பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக வருங்க. இப்போ பார்த்தா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பாருங்கள், நல்லா சேர்த்தாச்சு. பீட்ரூட்டில் நிறைய சத்து இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இது மாதிரி வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும்ல. அப்புறம் கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் சேர்த்து நான் போட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதி வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். லேசாக அந்த பபிள்ஸ் வரும்போது அரிசி சேர்த்துடணும், அது மட்டும் மறந்துடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இது மாதிரி பபிள்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போது அரிசியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்றோன்னா, அப்போ தான் வந்து அந்த காய் நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் திரும்பவும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பிங்க. அதுதான். குக்கர் மூடி நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் குக்கரில் எப்படி விசில் வேணும் நார்மலாக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், விசில் வந்துருச்சு. அந்த கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.